ஓகே, ஜோமணி ஸ்டார்ட் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இரவு வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் ஆண்டவரே கடைசி பைபிள் ஸ்டடியிலே நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தொடர்ந்து நெடுகவே கற்றுத் தந்து வருகிற ஆண்டவரே எல்லா உடைய வேதத்தில் உள்ள மறைப்பொருட்களை நீர் எங்களுக்கு விளங்க செய்து கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இந்த நாளிலும் இடைப்படும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே இதுல ஜாயின் பண்ணும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் ஏற்றவெளியிலே ஜாயின் பண்ண எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்துடலாம். நேரடியாகவும் ஆன்லைனிலும் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரோடும் இந்த கிருபை இருக்கட்டும். உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும் பொழுது, அவைகளை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தேவையான புத்துணர்வையும் ஆண்டவரே பனியின் மேல் புல்லின் மேல் இறங்குகிற பனித்துளிகள் போல அவைகள் இருக்கத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டிலே நாம் ரோமர் புஸ்தகத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே அதனுடைய கடைசி பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்த்து கிட்டத்தட்ட நம்ம ரோமர் புஸ்தகத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு கற்றுத்தந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதே வேளையிலே அவைகளை நமக்கு என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்ம கற்றுத் தருகிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. கடந்த வாரத்திலே நம்ம 13வது அதிகாரத்தை நம்ம பார்த்து முடித்தோம். இந்த நாளிலே 14வது அதிகாரத்தையும் 15, 16 அதிகாரங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி ஒரு கிறிஸ்தவன், புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய சிந்தையிலே ஏற்படுகிற மாற்றத்தினாலே, அதுதான் நம்ம பார்த்தோம். பை த ரினியூவல் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி பவுல் அங்க சொல்றத பார்க்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு இது ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த அந்த திருச்சபை, அன்றைக்கு இருந்த அந்த ரோமர் திருச்சபைக்கு இந்த ரினியூவல் ஆஃப் மைண்ட் அல்லது இந்த ரீதிங்கிங் அப்படின்றது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, they have to define and rethink everything around the Messiah. ஸோ அதாவது ஏற்கனவே ஸ்கிரிப்சர்ஸை பத்தினா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம ரோமர்ல நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஸ்கிரிப்சர்ஸை பத்தி ஒரு ஜூயிஷ் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ பவுல் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பை ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதுதான் சொல்றாரு. நீங்க உங்களையே லிவிங் சாக்ரிஃபைசஸ் ஆஃபர் பண்ணுங்க, உங்களையே ஜீவ பலியா நீங்க ஒப்பு கொடுங்க. எப்படி அப்படின்னா, பை த ரினியூவல் ஆஃப் யுவர் மைண்ட்ஸ். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மைண்ட் ரீதிங்க் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற ஜூயிஷ் ஐடியாஸ் இல்லாவிட்டால் ஏற்கனவே இருக்கிற ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் எஸ் இன் மெஸ்ஸியா அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு. மெஸ்ஸியால அந்த ஜூயிஷோட எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும், ஜூயிஷ் ஹோப் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம மைண்ட்ல முதலாவது அதை பதிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அததான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் என்னதான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அன்னைக்கு இருந்த ஒரு ஜூயிஷ் வேர்ல்டுல இருக்கிற ஒருத்தன் எப்படி திங்க் பண்ணுவானோ, அல்லாட்டா ஒரு பேகன் வேர்ல்டு தான் நான் போன வாரம் சொன்னேன், ரோமன் வேர்ல்டுல எப்படி சிந்திப்பாங்களோ அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்றாரு. அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்றதுடைய அர்த்தம், ஒரு யூதவன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காதீங்க, ஒரு ரோமன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காதீங்க, பட் யூ திங்க் இன் a நியூ வே. ஏன் அப்படின்னா, the world என்னது, a new world has born. இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய உலகம் பிறந்திருக்கிறது. அந்த புதிய உலகத்துல வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஸோ ஒரு கிறிஸ்டியன் யார் அப்படின்னு சொன்னா, மேபி இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி சரியாக ரியலைஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னா, அல்லது சரியாக புரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா,
நிச்சயமாக உலகத்தை நம்ம இன்னும் அதிகமா இம்பாக்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனாலும் கொஞ்சம் கிறிஸ்தவர்களாகிலும் அதை சரியா புரிந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய இம்பாக்ட உண்டு பண்ண முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டியன்ஸ் லிவ் இன் அ டிஃபரெண்ட் வேர்ல்டு. அதுதான் பவுல் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனம் மறுரூபமாகுங்கள். சோ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி அன்னைக்கு இருக்கிற அந்த ரோம சபையினுடைய சூழ்நிலையிலே அங்க உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்கள் அவங்கவேதான் சரின்னு சொல்லி சொல்றாங்க, புறையினத்தார் நாங்க யோசிக்கிறதா சரின்னு சொல்லி சொல்றாங்க. பட் பவுல் சொல்றாரு, நோ, யூ திங்க் இன் அ நியூ வே. கிறிஸ்து வந்ததுனாலே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலே the world has changed. ஒருவேளை இது நம்மளால எந்த அளவுக்கு ஒத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா இன்னைக்கு ஹிஸ்டாரியன்ஸ் கூட, அதனாலதான் இடையில வந்து டாம் ஹாலண்டோட ஒரு ஒரு செக்குலர் ஹிஸ்டாரியன், செக்குலர்னா அவர் தன்னை ஒரு கிறிஸ்டியன் சொல்லி ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது இல்ல. அதனால தோ அவருடைய வியூ எல்லாம் கிறிஸ்டியன் வியூவை சப்போர்ட் பண்றது மாதிரி இருந்தாலும், அவருடைய ஓன் ஃபெய்த்தை பத்தி அவர் சொல்லும் போது ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல மாட்டார், ஒரு கல்ச்சரல் கிறிஸ்டியன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அதனாலதான் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹவு தே என்னது have found out the impact of the கிறிஸ்டியன் வேர்ல்டு, கிறிஸ்தவ அந்த கிறிஸ்டியன் வியூ அல்லது கிறிஸ்டியன் வியூனால உலகத்துல வந்த அந்த இம்பாக்ட், அந்த பாதிப்பை அவங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்க செக்குலர் ஹிஸ்டாரியன்ஸ் கூட என்ன செய்யறாங்க இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். ஒருவேளை பவுல் இத ரோமருக்கு எழுதும் பொழுது ரோம சிட்டில, அந்த ரோம் சிட்டியில மேபி இட் இஸ் த ஹெட் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த ரோமன் எம்பையர், முழு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்துல இருந்த ஒரு சின்ன கூட்டம் விசுவாசிகள், ஆனா அந்த சின்ன கூட்ட விசுவாசிகளுக்கு யூ ரினியூ யுவர் திங்கிங், உங்க மைண்ட புதிதாக்குங்க, நீங்க வேற விதமா திங்க் பண்ணுங்க, திங்க் டிஃபரெண்ட்லி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, த ஹோல் வேர்ல்ட் ஹாஸ் சேஞ்ச்ட். முழு உலகமும் மாறி இருக்கிறது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 12ஆம் அதிகாரத்துல அகைன் அண்ட் அகைன் நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்படின்னா, பவுல் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, த லவ். ஸோ இதுதான் என்ன, அது அவர் வந்து திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றத பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈவன் அந்த 13ஆம் அதிகாரம் போன வாரம் நம்ம கடைசியா பார்த்த அந்த 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலையும் அவர் தான் சொல்றாரு, நம்ம வந்து எக்ஸ்பெக்டிங் ஃபார் த அந்த ஃபைனல் ஃபுல்ஃபில்மெண்ட், எல்லாம் நிறைவேறுகிற ஒரு காலத்துக்காக நம்ம காத்து இருக்கிறோம். அதை எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு கூட நம்ம அதுக்காக காத்திருக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, லவ் ஈச் அதர். ஸோ லவ் ஈச் அதர். ஸோ அதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இன்னும் 14ஆம் அதிகாரத்துல, நம்ம 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கேயும் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா அதை சொல்றாரு, ஹவு டு லவ் ஈச் அதர், எஸ்பெஷலி அந்த கம்யூனிட்டியா, அந்த சர்ச்சுக்குள்ள அல்லது அந்த அவங்களுடைய ஃபெல்லோஷிப்புக்குள்ள அவங்க எப்படி அவங்க ஒருத்தரை நேசிக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். ஆனாலும் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா அதை சொல்றேன். சொல்லி நம்ம ஓரளவுக்கு நான் அதை ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் கடைசியில ஒரு ரோமன்ஸை ஓரளவு கன்க்ளூட் பண்ணி இன்னைக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 14ஆம் அதிகாரத்துல அகைன் இந்த லவ் நம்ம பிராக்டிக்கலி எப்படி அதை வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுடைய கான்டெக்ட்ல, ஸோ அந்த ரோமன் சர்ச்சோட கான்டெக்ட்ல பிரச்சனை என்ன, 2 குரூப் இருக்கிறாங்க. ஒன்னு ஜூயிஷ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, இன்னொன்னு ஜென்டைல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் இடையில உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்பெஷலி ஃபுட்டை பொறுத்த விஷயத்துல உள்ள என்னது முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஃபுட்டு விஷயங்கள்ல வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடலாமா, இறைச்சியும் சாப்பிடலாமா? பால் சொல்றாரு, ஏன்னா ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து, ஃபுட் பிராக்டிசஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ ஃபுட் வந்து அவங்களையும் பேகன்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வித்தியாசப்படுத்தி வைக்கிறது இந்த ஃபுட்.
இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. ஈவன் தே ஓன்ட் ஷேர் தேர் டேபிள் வித் தம். இல்லையா? ஜென்டைல்ஸ் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட கூட மாட்டாங்க. பட் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூ திங்க் டிஃபரெண்ட்லி, யூ திங்க் இன் அ நியூ வே. என்ன அப்படின்னு சொன்னா, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலே, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். த டிஃபரன்ஸ் ஹாஸ் கான். அதனால இப்ப நீங்க என்ன செய்ய முடியாது, யாரையும் அவன் சாப்பிடுற ஃபுட்டை வச்சு, அவன் சாப்பிடறத வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, கண்டம் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல இஃப் சமோன் இஸ் வீக், அவன் வீக்கா இருக்கிறான், அவன் ஒரு விஷயத்த சாப்பிடுறது சரியில்லைன்னு நினைக்கிறான், அப்படி இருந்தா நீங்க உடனே அவனை என்ன பண்ணாதீங்க, அவனையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான் அவுட் இது. ஸோ ஒன்னு ஃபுட்டு, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட். ஸ்பெஷல் டேஸ 5ஆம் வசனத்துல இருந்து அதை பத்தி பாக்குறோம். பட் அகைன் பவுல் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவில ஜூஸுக்கு வந்து நிறைய டே, ஸ்பெஷல் டேஸ் இருந்துச்சு, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சு. ஆனா வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சு, நிறைய பண்டிகைகள் இருந்துச்சு. ஆனா இப்போ we have one Lord, our Lord. அந்த கர்த்தருக்கு எது எல்லாமே, வாட் எவர் வி டூ. அதனாலதான் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, he who eats to the Lord. அதே மாதிரி ஒருத்தன் ஒரு நாள் விசேஷமா ரிகார்ட்ஸ், 6ஆம் வசனத்துல சொல்றாரு, he who regards one day as special does so to the Lord. So ஒருத்தன் நாட்கள் ஒரு நாளை விசேஷித்ததா கருதுதான் அப்படின்னு சொன்னா அதை கர்த்தருக்கு என்று கருதுகிறான். ஏன் அப்படின்னா 9ஆம் வசனத்துல சொல்றாரு, Christ died so that he might be the Lord of both the dead and the living. So கிரைஸ்ட் தான் இப்ப நமக்கு லார்டு. சோ கர்த்தர் அவருக்காக தான் நம்ம வாழ்றோம். ஈவன் வி டை ஃபார் ஹிம், நம்ம மரிக்கிறதும் எதுக்காக தான், அவருக்காக தான் நம்ம மரிக்கிறோம். சோ நீங்க வந்து வாட் எவர் யூ டூ, நீங்க ஸ்பெஷல் டேஸ் ஆசரிக்கிறீங்களா, யூ டூ இட் ஃபார் த லார்ட். நீங்க ஸ்பெஷலா சாப்பிடுறீங்களா, யூ டூ இட் ஃபார் த லார்ட். டூ எவ்ரிதிங் ஃபார் த லார்ட். இதுதான் ஒரு கிறிஸ்டியனோட, அல்லது ஒரு கிறிஸ்டியனோட மைண்ட், ஒரு கிறிஸ்டியனோட திங்கிங்கா இருக்கணும் அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. அடுத்தது ஒருவேளை நீங்க நம்ம இது டைரக்ட் ஒரு பிளைன் ரீடிங்லயே இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் அதுல எடுத்து ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புறேன். இப்போ 14th சாப்டர், அந்த 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலயும் 13ஆம் வசனத்திலையும் முக்கியமான ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, let us stop passing judgment on one another. So இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா கிறிஸ்டியன் யூனிட்டியில இது முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இங்க பவுல் வந்து ஒரு ரீசன் சொல்றாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11th verseல 10th 11th verseல அவர் சொல்றாரு, 10thல இருந்தே வருது, for we will all stand before God's judgment seat. It is written, as surely as I live, says the Lord, every knee will bow before me, every tongue will confess to God. So then each of us will give an account of himself to God. So நம்முடைய திங்கிங்கோட ரினியூவல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்டியன் லைஃப் ஒரு பக்கம் நம்ம வந்து ஏற்கனவே, அதுதான் ரோமன்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டதுனால, இல்லாட்டா ஆண்டவருடைய அந்த பீப்புள் ஆஃப் காட் அப்படின்றதுல இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நம்ம ரோமன்ஸ்ல அதை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, கவனன்ட் மெம்பரா நம்ம ஏற்கனவே ஆயிட்டோம். சோ நம்மள யாரும் என்ன பண்ண முடியாது, கண்டம் பண்ண முடியாது, நோ கண்டம்னேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன்னோட சகோதரன் நீ என்ன பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாத, நீ குற்றம் படுத்தாத, அவனை நியாயம் தீர்க்காத. ஏன்னா நம்ம எல்லாரும் எங்க நிப்போம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நியாயசனத்தின் முன்பாக நிற்போம். அது மட்டும் இல்ல, 12ஆம் வசனத்துல சொல்றாரு, so then each of us will give an account of himself to God. So நம்மில் ஒவ்வொருவனும் அவனவனை குறித்து தேவனுக்கு என்ன கொடுப்பான், கணக்கு கொடுப்பான். So we will give account of ourselves to God.
ஒருவேளை இந்த அக்கௌண்ட் நம்ம கொடுக்கறது அப்படின்றது வந்து பால் வந்து ஆஹ் நம்ம நினைக்கிறது மாதிரி நம்ம எதிர்ப்பு ரோமன்ஸ்ல பார்த்துட்டோம். யார் நரகத்துக்கு போவா, யார் பரலோகத்துக்கு போவா, யாருக்கு பனிஷ்மெண்ட், யாருக்கு இட்டர்னல் லைஃப், யாரு ஹெவனுக்கு போறா, யாருக்கு ஹெல்ப் போறா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற அந்த அக்கௌண்ட் பண்ற டே கிடையாது. பட் கடவுளுடைய அந்த நியாயஸ்னத்திற்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது we have to give account of ourselves. So the life we lived, இதை நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல மறந்து போகவே கூடாது. அதுதான் ஒரு பவுல் ரோமன்ஸுக்கு சொல்றாரு. ஒருவேளை நம்ம என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, இல்ல ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம உட்படுத்தப்பட்டிருக்கிறதுனால, நம்ம அந்த கவர்னன்ட் மெம்பர்ஸா இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்மை கொண்டு அந்த புதிய படைப்பை இந்த உலகத்துல அவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து we are not என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, நான் எதுக்கும் யாருக்கும் அக்கௌண்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. பவுல் சொல்றாரு, every one of us should give account of ourselves. நம்மை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். மேபி இது எப்படி கணக்கு கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம இந்த எஸ்கட்டாலஜி இது என்ன வியூ அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். when the final judgments, இல்லாவிட்டால் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம், அல்லாவிட்டால் when the God's கிங்டத்தோட அந்த கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லலாம். so we can say it in different terms, நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். ஆனா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த டேனா அந்த சிங்கிள் டே கிடையாது, அந்த லைஃப்ல, இல்லாவிட்டால் அந்த இன்னொரு இடத்துல சொல்ல போனா அந்த ரிசரக்டட் வேர்ல்டுல. இதுதான் நம்முடைய ஹோப் இல்லையா? அதுதான் நம்ம ரோமன்ஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ரிசரக்டட் வேர்ல்ட்ல ஹவு வி லிவ், இங்க எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது வந்து இட் வில் ஹாவ் சம் என்னது எஃபெக்ட் தேர். இததான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் பவுலோட ரோமன்ஸை மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பட் மற்ற ஒரு கொரிந்தியர்கள் எழுதும் பொழுது எல்லாம் அவர் இதுதான் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி திரும்ப திரும்ப அவர் சொல்லுவாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு கிறிஸ்டியன் வந்து கேர்லெஸ்ஸா வாழலாமா, எனக்கு இஷ்டப்படி நான் வாழலாமா அப்படின்னு கேட்டா நோ. ஏன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா, பிகாஸ் we have to give account of ourselves. ஸோ நம்ம அக்கௌண்ட் ஆஃப் ourselves அப்படின்னு சொன்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது அவர் பால் யூஸ் பண்ற இந்த வேர்டு டேர்ம் எல்லாம் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. இது ஏற்கனவே நம்ம அறிஞ்சிருக்கிறபடி இதுல பால் யூஸ் பண்ற அந்த நியாயாசனம் வந்து பீமா. அந்த பீமா அப்படின்றது வந்து பொதுவா அன்னைக்கு அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல பரிசு பெறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்க வந்து they will be given rewards, they will be என்னது, அவங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட்ல வந்தா, யார் செகண்ட்ல வந்தா, இப்போ உள்ள டேர்ம்ஸ் சொல்றோம்னு சொன்னா தேர்ட்ல வந்தா அப்படின்றத அங்க டிசைட் பண்ற இடம். ஸோ அதாவது ஒரு ரேஸ் முடியுது, ஒரு அத்லெட்டிக் ஒரு காம்படிஷன் முடியுது, அதுல பங்கு பெற்ற ஒருத்தன் என்ன பண்றான், முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி அதை பண்ணான் அப்படின்றது வந்து அவன் அதை பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு பக்கம். ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அவன் என்ன பண்ணான், how he did that. ஏன் அப்படின்னா, அதனாலதான் பவுல் வந்து கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, எல்லாரும் கிரீடத்தை பெற மாட்டாங்க. அவன் வந்து அது மட்டும் இல்ல, அவன் மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணணும்னு சொல்லுவாரு, பை ரூல். ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எதை மீன் பண்ண, ஸோ அந்த நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பாலோட மைண்ட்ல இருந்த பிக்சர் அந்த பிக்சர் தான். எந்த பிக்சர் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு ரேஸ்ல அல்லது அன்னைக்கு இருக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொள்கிற ஒருத்தன் எப்படி தன்னோட ரிவார்டை நோக்கி அவன் ஓடுறான், எப்படி அவனுடைய ஓட்டம் வந்து ஃபைனலி என்ஸ் இன் என்னது சம் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது, ஈவன் தோ நம்ம கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டோம், அதனால நம்ம வந்து இனிமே எப்படினாலும் வாழ்ந்துக்கிடலாம், என்னோட லைஃபை நான் கேர்லெஸ்ஸா வாழ்ந்துக்கலாம், யாரும் என்னை கேட்க முடியாது. அததான் பவுலுங்க எம்பசைஸ் பண்றாரு. நீ உன் சகோதரன் நீ என்ன பண்ணாத, குற்றவாளியை தீக்காத, பிகாஸ் எவ்ரி ஒன் ஹாஸ் டு கிவ் அக்கௌண்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் டு காட்.
நீ மற்ற பக்கத்துல இருக்கிறவன அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, நான் அவனோட பெட்டர்ன்னு யோசிக்காத. யூ எப்படி நான் எப்படி கடவுளுக்கு முன்னாடி இருக்கிறேன்? தட் இஸ் த கொஸ்டின் யூ ஷுட் ஆஸ்க். அதான் பவுலுங்க சொல்ல சொல்ல வர்ற விஷயம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் இந்த அந்த ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய கற்பனையில எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் உட்கார்ந்து இருந்துட்டு பாதி பேரை நரகத்துல தூக்கி போட்டுருவாரு, மீதி பாதி பேரை என்ன பண்ணுவாரு, நல்ல சுகமான ஒரு இடத்துக்கு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த அந்த தாட்டை நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம எடுத்து போட்டுறணும். அப்போ இதனுடைய எஃபெக்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன் தட் ரெசரக்டட் வேர்ல்டு. சோ அதனால நம்ம லைஃப் கேர்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது எங்க எங்க இதை முக்கியமா எம்பசைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த என்னது சர்ச், இன்சைட் த சர்ச். ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள, அந்த ஃபெலோஷிப்புக்குள்ள, அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஸோ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா 15ஆம் வசனத்துல, ஒருவேளை நீ சிம்பிள் விஷயம் தான், ஒருவேளை பவுல் அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை நிறைய இடத்துல கோட் பண்ணுவோம், நீ எப்படி வாழ்ந்தான்னு ஆண்டவர் உன்ட்ட கணக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லி. இதை பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ செக்ஷுவலா பியூரா இருந்தியா, அல்லது வெறும் மாரல் லைஃபுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவர் உன்ட்ட கணக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா பால் அதை யூஸ் பண்ற கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா, மாரல் லைஃபை பத்தி அவர் பேசும்போது சொல்லல. எதை பத்தி பேசும்போது சொல்றாரு அப்படின்னு சொன்னா, லவ் பத்தி பேசும்போது சொல்றாரு. யாருக்கு இடையில உள்ள லவ் பிட்வீன் என்னது த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச். சர்ச்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இடையில இருக்கிற லவ் குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு. சோ உனக்கு நீ ஒரு சாப்பாடை சாப்பிடலாம்னு நினைக்கிற, அவன் வேண்டாம்னு நினைக்கிறான், ஆனா நீ என்ன பண்ற, அவனை குற்றப்படுத்துற. சோ யூ ஜட்ஜ் ஹிம். அதுல அந்த கான்டெக்ஸ்ட் தான் சொல்றாரு, நீ கடவுளுக்கு கணக்கு கொடுப்பா. So you will give account of your life அப்படின்றத அந்த கான்டெக்ட்ல சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்களா, நம்ம இன்னைக்கு எவ்வளவு கான்டெக்ட்ல நிறைய விஷயங்களை நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் பேசுறோம், பட் அது சொல்லப்பட்ட கான்டெக்ட் நம்ம விட்டுறோம் அப்படின்றத. அதனாலதான் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, if your brother is distressed because of what you eat, you are no longer acting in love. So சாப்பிடுற விஷயத்துல நீ என்ன பண்ணல அப்படின்னா, உன் சகோதரனுக்கு நீ இடரல் உண்டாக்குனீங்கன்னா நீ என்ன செய்யல, நீ அன்புல என்ன செய்யல, அதை செய்யல அப்படின்றதே அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்ததுதான் முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றாரு. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா 17ஆம் வசனத்துல. சோ இது எல்லாமே நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம். For the kingdom of God is not a matter of eating and drinking, but of righteousness, peace and joy in the Holy Spirit. So இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கிங்டம் ஆஃப் காட பவுல் இங்க எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, யூ ஆர் ஆல்ரெடி இன்டு இட். நீங்க ஏற்கனவே இங்க இருக்கிறீங்க. இனி வரப்போகிற கிங்டம் ஆஃப் காட பத்தி சொல்லல. யூ ஆர் ஆல்ரெடி இங்க ஏற்கனவே ஆண்டோடைய பிள்ளைகளா, யூ ஆர் ஆல்ரெடி இன்டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. இந்த கிங்டம் ஆஃப் காட் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் என்னது ஆஃப் மேட்டர் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். இது என்ன கிடையாது, புசிப்பும் குடிப்பும் அல்ல. இதுக்கு மீனிங் என்னது, இந்த எந்த கான்டெக்ட்ல பவுல் இதை சொல்றாரு? நிறைய நேரம் கிறிஸ்தவத்துல இத கோட் பண்ற கான்டெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துமஸுக்கு நீங்க சாப்பிடுறது முக்கியம் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், நம்ம நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா, இது என்ன சாப்பாடு போடுறது, சாப்பாடு புசிப்பு குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க என்ன கான்டெக்ட்ல என்ன இன்டென்ஷன்ல சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா பவுல் இங்க என்ன கான்டெக்ட்ல இதை சொல்றாரு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல அப்படின்னா, he is speaking about the judging about என்னது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈட்டிங்க பத்தியும் ட்ரிங்கிங்க பத்தியும் நீ ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது கிங்டம் ஆஃப் காட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம அதை எப்படி மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் அந்த கான்டெக்ட்ல அதுதான் சொல்றாரு. நீ ஒருத்தனை சர்ச்சுக்குள்ள நீ என்ன பண்ற, நீ யூதன் சொல்றான் நான் இதைதான் சாப்பிடுவேன்னு சொல்லி, புறநத்தார் சொல்றான் நான் இதையும் சாப்பிடுவேன்னு சொல்ற. அவன் அதை சாப்பிடுறதுனால நீ அவனை அற்பமா பாக்குற, இவன் இதை சாப்பிடாததுனால
நீ அவனை என்ன பண்ற, அற்பமா பாக்குற. சோ இப்படி நீ ஒருத்தர மேட்டர்ஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்ல நீ ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிற. நீ இப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது கிங்டம் ஆஃப் காட் கிடையாது. அதுக்கு பதிலா அது என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமா கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றது ரைச்சஸ்னஸையும் ஜாயையும் பீஸையும் இந்த உலகத்துல கொண்டு வர்றதுதான் என்னது, கிங்டம் ஆஃப் காட். ஸோ ரைச்சஸ்னஸ்னா என்ன நமக்கு தெரியும், நம்ம இப்பவே ரோமன்ஸ் நல்லாவே அதை பார்த்துட்டோம். நீதியும் சமாதானமும் ஜாய், இந்த மூணும் அடங்கினதுதான் என்னது அப்படின்னு சொன்னா கிங்டம் ஆஃப் காட்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கான்டெக்ட்ல அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத காரியங்களுக்காக மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா கிங்டம் ஆஃப் காட் கிடையாது. இன்ஸ்டெட் கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றது வந்து கடவுளுடைய நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒன்றுதான் என்னது, கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது. இதையும் சர்ச்சுக்கு சொல்றாரு. இதுதான் நம்ம 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சர்ச் தான் இந்த காலத்துல இந்த நியூ கிரியேஷனை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா சர்ச். ஒருவேளை பவுல் இந்த நம்ம நிறைய நேரம் எல்லா ரோமன்ஸை பத்தின ஸ்டடீஸ்லயுமே நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து 16ஆம் அதிகாரத்துல வர 16ஆம் அதிகாரத்தை ரொம்ப டீப்பா திங்க் பண்றது கிடையாது. அதை நம்ம எந்த கமெண்ட்ரி நீங்க எடுத்து பாருங்க 12 to 16, ஏன்னா அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப திங்க் பண்றது கிடையாது. பட் ஆக்சுவலா இந்த 12 to 16 பவுல் எழுதுறதுக்கு காரணம், 11 அதிகாரங்கள்ல அவர் வந்து எப்படி கடவுள் இந்த உலகத்தை தான் புதிதாக்குவேன், நான் புதுசா மாட்டுவேன், புதிய படைப்பாக்குவேன் அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனத்தை எப்படி நிறைவேற்றுறதுல அவர் உண்மை உள்ளவரா இருந்தார் இயேசு கிறிஸ்து மூலமான்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப 12 to 16 அவர் எதை டீல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம நான் எப்படியே சொன்னது மாதிரி ஹவு டு லிவ் தென் இன் திஸ் வேர்ல்டு. ஒரு கிறிஸ்டியனா நான் இந்த உலகத்துல எப்படி வாழணும், சிம்பிளா அதை எப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய படைப்பாகவே நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்னைக்கு சர்ச்சஸோட நிலைமை உண்மையிலே சர்ச்சஸோட நம்ம சொல்றதை காட்டும் கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நம்முடைய நிலைமை உண்மையிலே ரொம்ப we are not able to என்னது அந்த அளவுக்கு அன்பை நம்மளால என்ன பண்ண முடியல, காமிக்க முடியல. இன்னும் என்ன பண்ண முடியல, ஒருத்தரை பொறுத்து அக்செப்ட் பண்ற மனநிலை நமக்குள்ள இன்னும் வரல. ஸோ ஒருவேளை நீங்க ரோமன் வேர்ல்டுல அன்னைக்கு இருந்த ரோமன் வேர்ல்ட சர்ச்னால எதனால பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவங்களும் பெர்ஃபெக்டா இருக்கல, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது எப்படி அவங்களால பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, பிகாஸ் they were able to என்னது ஆக்ட் as a மாடல் ஆஃப் திஸ் நியூ கிரியேஷன். இந்த புதிய படைப்பினுடைய மாடல் எப்படி இருக்கும், புதிய படைப்புனா எப்படி இருக்கும், எப்படி ஆண்டவர் உண்டு பண்ண போகிற அல்லது உண்டு பண்ணி கொண்டிருக்கிற, உண்டு பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது, தட் இஸ் நாட் கரெக்ட், உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த கடவுளுடைய ராஜ்யம்ன்றது எப்படி இருக்கும், அது சர்ச்ல பார்த்தா தெரியணும். எப்படி இருக்கும், இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி சாப்பாட்டை பத்தி அல்லது புசிக்கிறத பத்தியோ குடிக்கிறத பத்தியோ மாத்தி மாத்தி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பட் தே வில் பி என்னது ரைச்சஸ், தே வில் பி பீஸ், தே வில் பி ஃபுல் ஆஃப் ஜாய். ஸோ இததான் உலகம் அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா. ஸோ காட் வந்து இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு தேவன் அன்பினாலே இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்பினதனுடைய நோக்கமே அதான் நம்ம கிறிஸ்துமஸ் சாங்ல பாடுறோம், ஜாய் டு த வேர்ல்டு. பட் அது ஃபர்ஸ்ட்ல எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, இட் ஷுட் என்னது அது சர்ச்சுக்குள்ள என்ன செய்யணும், அது இட் ஷுட் என்னது ஃபிளரிஷ் இன்சைட் த சர்ச். சபைக்குள்ள அது ஃபிளரிஷ் ஆகணும். ரோமன் எம்பையர்ல அவங்க பார்த்த ஆச்சரியமான அற்புதமான காரியம் என்னது, ஜாய் இன்ஸ்பைட் ஆஃப் அதாவது சஃபரிங்க்கு மத்தியிலையும் தேவர் ஜாய்ஃபுல். அதுதான் ஏர்லி கிறிஸ்டியன்ஸை பார்த்து ரோமன் வேர்ல்ட் ஆச்சரியப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் தேவர் ரிஃப்ளெக்டிங் த நியூ கிரியேஷன். பொருள் இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஜாயை நம்மளால பார்க்கவே முடியறது இல்ல. எப்படி அப்கோர்ஸ் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில உள்ள வேர்ல்ட நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு கிறிஸ்டியனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு அன்னைக்கு, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. பட் ஹவு தே வில் பி
they were able to be happy இல்லையா? இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க வேணா அதோட ஹிஸ்டரி அது ரிலேட்டடா போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஈவன் அந்த பெரிய அந்த அஹ், அந்த அந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்களை வந்து பரிகசிச்சு ஏளனம் பண்ணி கொண்டு போகிற அந்த பெரிய அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஹ் அந்த பெரிய அந்த ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல அதுக்குள்ள அவங்க போகும்பொழுது தேவர் சோ ஜாய்ஃபுல். அந்த ரோமன் எம்பரர்ஸ், ஈவன் அந்த பெரிய நோபல்ஸால, அந்த சோல்ஜர்ஸால, அந்த ஆர்மி மேனால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தீ எரிக்க கொண்டு போறாங்க, ஸ்டேட்ல பர்ன் பண்றது கொண்டு போறாங்க. பட் தேவர் ஜாய்ஃபுல். எப்படி அவங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிச்சு? அதான் ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை கடவுள் நமக்கு திரும்பவும் அதை நம்முடைய சர்ச்சஸுக்கும் நமக்கும் கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நமக்கும் தந்தருள்வாராக. அவர்கள் வந்து இதை எழுதும் பொழுது நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பெரிய ஹிஸ்டரி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எப்படி கிறிஸ்டியானிட்டி உலகத்தை இம்பாக்ட் பண்ண முடியும், எப்படி கிறிஸ்டியானிட்டி வந்து கிறிஸ்டியானிட்டி பெரிய சரித்திரம் எல்லாம் கிடையாது. they were persecuted and என்ன சொல்றது, பிலிட்டில்டு, ரொம்ப குறையாக மதிக்கப்பட்ட, மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு சிறு கூட்டம். பட் they reflected God's new creation. ஒருவேளை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, போன வாரமே சொன்ன மாதிரி பவுல் சொல்ற அந்த ரீதிங்கிங் தான். நமக்கும் அந்த ரீதிங்கிங் தான் அவசியம். சரி, ஓகே. சோ இப்போ இதுல அந்த 14ஆம் அதிகாரம் ஃபுல்லா பவுல் அதான் சொல்லி முடிக்கிறாரு. மேபி நீங்க அதை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இனிமே அதுல பெரிய உங்களுக்கு குழப்பம் வராது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி சாப்பிடுற விஷயத்துல ஒரு நாள் நீ என்ன பண்ணாத, இன்னொருத்தனை குற்றப்படுத்தாத அப்படின்றதுதான் பாலோட மெயின் விஷயம். ஏன் அப்படின்னா, தட் வாஸ் a வெரி பிக் ப்ராப்ளம், பிக் இஷ்யூ இன் தட் சர்ச். ஏன்னா ரெண்டு குரூப், ரெண்டு கூட்டத்துக்கு இடையில என்ன பிரச்சனை நடக்குது, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பால் சொல்றாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சப்பா. இனிமே ஏசு கிறிஸ்துவுக்குள், ஏசு கிறிஸ்து வந்து விட்டதுனாலே, அந்த புதிய படைப்பு ஆரம்பித்து விட்டபடினாலே நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடுற விஷயத்துல இன்னொருத்தனை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 15ஆம் அதிகாரத்துல அகைன் அது கண்டினியூஷன் தான். 15 சாப்டர்லயும் அதனுடைய கண்டினியூஷன் தான். என்ன சொல்றேன், சோ see how அவர் வந்து எந்த அளவிற்கு ஒரு 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 கிறிஸ்டியனோட வாழ்க்கை தரம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாருன்னு பாருங்களா. மேபி இங்க சிலர் வந்து என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல என்ன தெரியும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் இருக்கும். அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அகைன் அதான் சொல்றாரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஆனா சாப்பிடுற விஷயத்துல தேவையில்லாம குற்றமனசாட்சி அடைய மாட்டாங்க. ஆனா வீக்கா இருக்கிறவங்கள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, 2ஆம் வசனத்துல சொல்றாரு, each of us should please his neighbor for his good to build him up. சோ அவங்கள கட்டி எழுப்புறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், நீங்க யூ ஷுட் டேக் எஃபர்ட். நீங்க வந்து பிரயாசப்படணும். யார போல, கிறிஸ்துவை போல. அதெல்லாம் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முழுசும் நேரம் இல்ல. பட் அகைன் அண்ட் அகைன் பால் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய திட்டம் என்ன, வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட். 5ஆம் வசனத்தை பாருங்களா, 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டியோட கிறிஸ்துவ நீங்க பின்பற்றும் பொழுது, ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டியோட, வித் ஒன் ஹார்ட் அண்ட் மவுத் யூ மே க்ளோரிஃபை த காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ வந்து யூனிட்டியா நீங்க என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதனால 7ஆம் வசனம் சொல்றாரு, accept one another then just as Christ accepted you. So this kind of acceptance, ஒருவேளை இந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு அன்னைக்கு ரோமன் வேர்ல்டுல இந்த அக்செப்டன்ஸ்ன்றது வந்து பார்க்கவே முடியாது. நான் சொல்றது ஒருவேளை நான் சும்மா சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நான் அந்த குரூப்ல, நம்ம பைபிள் ஸ்டடி குரூப்ல தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலே அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அவருடைய பிள்ளைகளை இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாருன்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பா நம்ம அதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த வேர்ல்டு எப்படி அப்படின்னு சொன்னா, ரோமன் வேர்ல்டு அப்படின்றது வந்து போன வாரம் கொஞ்சம் சொன்னேன், பட் இருந்தாலும் அதை நீங்க ஃபுல்லா கேட்டு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரோமன் வேர்ல்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஓகே, அவங்க பீஸ் பத்தி பேசினாங்க, அவங்க வந்து செக்யூரிட்டி பத்தி பேசினாங்க, அவங்க வந்து நல்ல நிறைய விஷயங்களை பண்ணாங்க, இல்லன்னு இல்ல. பட் அதே நேரத்துல
இந்த பால் சொல்ற அல்லது இந்த கிறிஸ்டியன்ஸ் பிராக்டிஸ் பண்ண இதே மாதிரியான விஷயங்கள் அங்க துளி அளவு கூட கிடையாது. துளி அளவு கூட கிடையாது. நீங்க அதை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். எஸ்பெஷலி முக்கியமா இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, ஒருத்தனோட வீக்னஸோட, ஒருத்தனோட ஃபெயிலியர்ஸோட அவங்களை அக்செப்ட் பண்ற ஒரு லவ். இது வந்து பார்க்கவே முடியாத ஒண்ணு. பட் பவுல் சொல்றாரு, இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணலாம் பிகாஸ் கிரைஸ்ட் ஹஸ் அக்செப்டட் யூ. மேபி ஜென்டைலா இருக்கலாம், அது ஜூவா இருக்கலாம், கிரைஸ்ட் ஹஸ் அக்செப்டட் யூ. ஜூவா இருந்தாலும் ஏதோ நீ நல்லவனா இருந்தனால கடவுள் ஒண்ணு அக்செப்ட் பண்ணல. ஈவன் நீ ஃபெயில் ஆனா, நீ தோல்வி அடைஞ்சா, நீ எக்ஸைல்ல இருந்தா, பட் கடவுள் உனக்காக அவருடைய குமாரன் அனுப்புறாரு. ஜூ, ஜென்டைல், நீ நீ காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவன், நீ உள்ள இருக்கிறதுக்கே உனக்கு என்ன கிடையாது, வர்த்து கிடையாது. பட் அப்படி இருந்தும் கடவுள் ஒண்ணு என்ன பண்ணாரு, அக்செப்ட் பண்ணாரு. ஸோ அதே விதமான அக்செப்டன்ஸ் அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. ஓகே, ஸோ அதை சொல்லிட்டு கடைசி பகுதிக்கு நேரா நம்ம கடந்து செல்லுவோம். அந்த பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை அவரு காமிக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், இது எல்லா பகுதிகளையும் நீங்க பிறகு எடுத்து வாசிச்சு பார்த்துக்கோங்க. இதுல கிட்டத்தட்ட பவுல் வந்து நிறைய வசனங்களை அவரு நிறைய வேத பழைய ஏற்பாடு ஸ்கிரிப்சர்ஸ் அவர் சொல்றாரு. உபாகமத்துல இருந்து சொல்றாரு, சங்கீதத்துல இருந்து சொல்றாரு, ஏசாயால இருந்து சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை கோட் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலுக்கு மைண்ட்ல ஏதோ 1-2 வசனங்கள் அப்படி அவர் கோட் பண்ணல. அவர் முழுமையா அந்த பேசேஜோட கண்டென்ட் மைண்ட்ல வச்சுதான் அவர் எல்லாத்தையுமே அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அவர் மொத்தத்துல சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஏன் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எஸ்பெஷலி இப்ப அவங்களுடைய கான்டெக்ட்ல, அன்னைக்கு இருந்த அந்த ரோமன் சர்ச்சோட கான்டெக்ட்ல, ஜூஸ் ஜென்டைல்ஸ் 2 பேரும் நீங்க இனிமே என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எதை பத்தி தான் இருக்குது அப்படின்னா, இந்த ஜூஸ் ஜென்டைல்ஸோட யூனிட்டி பத்தி தான் இருக்குது. ஜூஸோட பிளெஸிங் எதுக்காக? ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 12ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அவர் அங்க சொல்றாரு. ஏசாயா 11:10. ஏன்னா யூதர்கள் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, நாங்க என்னதான் ஒண்ணும் இல்லாம போனாலும் சரி, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோண்டி, சோ அடிமரம் ஒண்ணுமே இல்லாம போனா கூட அங்க இருந்தும் நாங்க துளிர்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேமே பாராட்டுவாங்க. பவுலுங்க எதை எடுத்து காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதே ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எதுக்காக தெரியுமா அவர் அப்படி எழுப்புறாரு? 10ஆம் வசனத்தை பாருங்க. இன் தட் டே, அப்படி கடவுள் வந்து ஒண்ணுமே இல்லாம போன பாபிலோனியன் எக்ஸைல், ஏசாயாவோட டைம் நமக்கு தெரியும். பாபிலோனியன் எக்ஸைல் பீரியட்ல ஒண்ணுமே இல்லாம போறீங்க, ஆனா உங்கள இருந்து எங்க என்ன வரப்போகுது, ஒரு ஷூட் எழும்பி வரப்போகுது. அந்த ஷூட் எதுக்காக எழும்புது தெரியுமா? 10ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, stand as a banner for the peoples, the nations will rally to him and his place of rest will be glorious. The nations will rally to him. அதுதான் பவுல் இங்க கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு? the Gentiles will hope in him. அவங்க அவரோட நோக்கி ஓடி வருவாங்க. சோ எதுக்காக ஜூஸ பிளஸ் பண்றாரு? ஜென்டைல்ஸ் வர்றதுக்காக தான். இப்ப ஜென்டைல்ஸ் வந்துட்டாங்க, இப்ப நீங்க அவங்களை அக்செப்ட் பண்ணுங்க அவங்க இருக்கிற மாதிரியே. நீ உனக்கு என்னது ஃபுட் ஹேபிட்ஸை நீ மாத்து, நீ சர்க்கம்சைஸ் பண்ணு, நீ சாபத் அப்சர்வ் பண்ணு, நீ ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடு அப்படின்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உனக்கு பண்ணணும்னு தோணுதா, நீ பண்ணிக்கோ. ஒருவேளை அவன் நீ பண்றத தப்பா நினைக்கிறானா, நீ விசுவாசத்துல பலம் உள்ளவனா இருந்தா அவனை அக்செப்ட் பண்ணி அவனை என்ன பண்ணிக்கோ, அவனுக்காக நீ பண்ணாம இரு. So this is how, அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜூஸ் ஜென்டைல்ஸோட இன் கிரைஸ்ட்ல வந்து இந்த மேட்டர்ஸ் ஆஃப் முக்கியமா டீல் பண்ற விஷயங்கள், யூதர்களுக்கு முக்கியமா இருந்த ஃபுட் டேஸ் உங்களுக்கு தெரியும். ஃபுட்டை பத்தி ஃபெஸ்டிவல்ஸ், ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் டேஸ். அப்புறம் என்னது அவங்களோட ரிச்சுவல்ஸ், சர்க்கம்சிஷன், இதெல்லாம். இதை எல்லாத்தையும் தான் அவர் திரும்ப திரும்ப டீல் பண்றாரு. இதை வச்சு நீ என்ன பண்ணாத, ஒருத்தரை என்ன பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாத, ஒருத்தரை என்ன பண்ணாது. ஏன்னா கடவுள் இந்த உலகத்துக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இதை பத்தி தான் சொல்லி இருக்குது. எதை பத்தி சொல்லி இருக்குது? when இஸ்ரேல் பிளஸ் ஆகும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, வேர்ல்ட் வில் பி பிளஸ்ட். ஸோ அதுதான் சொல்றாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு
இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் எப்ப நிறைவேறும் காத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை இதெல்லாம் 1000 வருஷ அரசாட்சி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, எப்ப அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரோமன்ஸ் சொல்ற விஷயமே என்ன அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் என்ன வருது, புலி ஆஹ் புலியும் ஆஹ் சிங்கமும், சிங்கம் வந்து மாட்டை போல புல்லை தின்னும், அப்புறம் வந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து படுத்துக்கிடும், அப்படிலாம் வந்து இங்கதான் சொல்லியிருக்குது இல்லையா. பட் பவுலுக்கு என்ன சொல்றாரு, அதை தொடர்ந்து என்ன வருது, நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கே ஒரு ஒரு டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் டைமும் குறுகினதா இருக்கிறதுனால நம்ம இதை முடிக்கணும் அப்படின்றதுனால நான் முடிக்கிறேன். பட் 11ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சு பவுல் அதை எப்படி பாக்குறாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 11th சாப்டர் இன்னைக்கு நம்ம எப்படி அதை வந்து நம்ம மில்லேனியத்துக்கும் 1000 வருஷ அரசாட்சிக்கும் கொண்டு போறோம்ன்றதே எனக்கு புரியல. ஏன்னா பவுல் அப்படி பார்க்கல. சோ பவுல் ஏற்கனவே பார்த்தது மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த ஏசாயால சொல்லப்பட்ட அந்த நிறைவேறுதல், இட் ஹாஸ் கம் நவ், இட் ஹாஸ் ஃபுல்ஃபில். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஜென்டைல்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க, பிகாஸ் இட் ஹாஸ் கம் டு பாஸ். அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது, கிறிஸ்துவிலே அந்த காலம் நிறைவேறி விட்டது. இந்த நவ் நாட் இட் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஓகே, இப்போ அதே மாதிரி அந்த வசனங்கள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் வசனத்துல, 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ரிஜாய்ஸ் ஓ ஜென்டைல்ஸ் வித் திஸ் பீப்புள்னு வருது. இது எங்க வருது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட உபாகமத்துல நம்ம ஏற்கனவே அதையும் பலமுறை பார்த்தோம். உபாகமத்துல அந்த 30, 31, 32 அதிகாரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சரித்திரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஹோல் ஹிஸ்டரியும் முதல்ல சொல்றாரு அப்படின்னு தான் அவங்க நம்பி, அதுதான் அவங்க வந்து பிலீவ் பண்ணி அவங்க அதை கை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பகுதியை எடுத்து கோட் பண்ணி 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உபாகமம் 32:43, ரிஜாய்ஸ் ஓ நேஷன்ஸ் வித் திஸ் பீப்புள். இது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மோசையினுடைய பாட்டுல வருது. மோசையாக ஆண்டவர் அந்த பாட்டை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு கொடுக்குறாரு, நீங்க என்னை விட்டு வழி விலகி போவீங்க, வழி விலகி போனாலும் போவீங்க, பட் இருந்தாலும் நான் என்ன செய்வேன் அப்படின்றத அங்க சொல்லிட்டு, அப்ப நீங்க இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்றாரு. அந்த பாட்டுல என்ன சொல்லி இருக்குது, when you come back from the exile, எக்ஸைல இருந்து வெளியில் திரும்ப வரும் பொழுது யாரு ரிஜாய்ஸ் பண்ணுவா, நேஷன்ஸ் வில் ரிஜாய்ஸ். வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபசிஸ், ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராமிசஸ் எல்லாமே பவுலுக்கு கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்லுவார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குது, இட் இஸ் எஸ் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அது எதுக்கு, அது இன்னைக்கு அதுக்கு என்னெல்லாமோ சொல்றாங்க, பட் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள்ல பூமியை சீர்படுத்தும்படியாக, நான் என்னெல்லாம் செய்வேன் ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்து விட்டார். அப்படி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு வேர்ல்டு எப்படி இருக்குது, இட் இஸ் a better place. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு விஷயத்துக்காக, ஒருவேளை அது எந்த மதத்தானா இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், இத வந்து தப்புன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. திஸ் இஸ் a நார்மல் திங். எதுக்கு நீங்க அன்னைக்கு ஆர்மியில ஜாயின் பண்ணி எதுக்காக சூறையாடுவாங்கன்னு உங்களுக்கு நீங்க படிச்சு பாத்தீங்க. அந்த அந்த இதுலதான் ரோமன்ஸோட இதுலதான் சொல்றாரு, வில்லேஜஸ்ல எல்லாம் போய் லூட் பண்ணுவாங்க. எதுக்காக தெரியுமா, விமனை வந்து என்ன பண்றதுக்காக, கீழ்படுத்துறதுக்கு, என்ன பண்றதுக்காக, டு ஹியூமிலியேட் தம். அது அவங்களுக்கு சான்ஸ். அவங்களுக்கு ரிவார்டு என்னது, ஒருத்தன் ராணுவத்துல சேர்ந்து, ஒரு அரசனுக்கு ராணுவத்துல சேர்ந்து அவன் எதுக்காக போறான் போருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க போனா அந்த பெண்களை என்ன பண்ணலாம், அவன் ஹியூமிலியேட் பண்ணலாம். அதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் தம் ஜாயின் தி ஆர்மி. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ரீசெண்டா இந்தியன் ஹிஸ்டாரியன் ஒருத்தர் கூட, வில்லியம் டம்பிள் ஏதோ ஒரு பேரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் இந்தியாவோட ஐடியாலஜிஸ. அதாவது ஒரு பக்கம் வெஸ்ட எப்படி பைபிள் பாதிச்சுட்டு இருந்துச்சோ, அதே காலகட்டத்துல இந்தியா வந்து இந்த பக்கத்தை பாதிச்சுட்டு இருக்குது. ஏது அப்படின்னா ஆப்கானிஸ்தான், சைனா, அப்கோர்ஸ் இந்த சைடு ஸ்ரீலங்கா, இதெல்லாம் பாதிச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அவருடைய இதெல்லாம் அவர் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதான் அவர் சொல்லுவாரு, பாபர் இந்தியாவுக்கு வரும் பொழுது
பொதுவா ஆர்மில நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதான் நடக்கும். ஒரு இடத்த கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்த கைப்பற்றாங்க அப்படின்னு சொன்னா இமிடியட்லி தே வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த விமன் தேர். முதல்ல அதான் பண்ணுவாங்க. அந்த விமன் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. திஸ் வாஸ் அ நார்மல் திங். அதான் ஸ்ட்ராங். ஒரு ஸ்ட்ராங் மென்னுக்கு அழகு அதான். இன்னைக்கு ஏன் வந்து ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணணும், அவனை இது பண்ணணும்னு சொல்லி ஏன் பண்றோம் அப்படின்னா, திஸ் சேஞ்ச் வாஸ் brought through the பைபிள். இதை நம்ம ஒரு நாளும் மறந்தே போகக்கூடாது. ஸோ வந்து சொல்ல போனா பவுலுடைய தரிசனம் அல்லது பவுலுடைய ரோமன்ஸ்ல எழுதின அந்த என்ன சொல்றது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில நிறைவேறிட்டுன்னு சொல்றதும் வாட் இஸ் த பர்பஸ் அல்ல அல்டிமேட் பர்பஸ் அல்டிமேட் கோல் என்ன அப்படின்றத சொல்றதையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நேரம் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். 16ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்ன நோக்கம், அல்டிமேட் கோல் என்னது என்னுடைய சுவிசேஷத்துல? ஹெவனுக்கு போறதா? இல்ல, அப்படி சொல்லல அவரு. எடுத்துக்கோங்க 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Romans 16:25. Now to him who is able to establish you by my gospel according to the revelation of the mystery hidden for long ages past, but now revealed and made known through the prophetic writings by the command of the eternal God. பர்பஸ் என்னது? இந்த காஸ்பலோட பர்பஸ் எதுக்காக நான் உங்களை இவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு விரும்புறேன்? நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆல் நேஷன்ஸ், அருமையா சொல்லி இருக்குது, ஆல் நேஷன்ஸ் என்ன பண்ணணும்? ஆல் நேஷன்ஸ் மைட் பிலீவ் அண்ட் ஒபே ஹிம். நம்ம சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பால் வந்து ரோமன்ஸ்ல இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஆல் நேஷன்ஸ் மைட் ஒபே ஹிம். எல்லாம் அவரு கீழ்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அதுதான் இறுதி கட்டையில சொன்னாரு, கோ அண்ட் மேக் அண்ட் கோ and teach all nations. எதுக்காக? so that they may obey him. அல்டிமேட்லி ஆண்டோட நோக்கம் தட் இஸ் பரலோகத்துக்கு மனுஷனை கொண்டு போறது, எங்கேயோ சோல்ஸ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வாழ வைக்கிறதுன்றது வந்து நான் போன வாரம் சொன்னதை திரும்ப சொல்றேன். இட் இஸ் த கர்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்துடைய சாபம் அது. அது என்னைக்கு கிறிஸ்தவத்தை விட்டு ஒழியுதோ அன்னைக்குதான் கிறிஸ்தவம் திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும். இத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ரோமன்ஸ் முடிக்கிற இன்னைக்கு நான் வந்து அழுத்தமா சொல்றேன். பிகாஸ் இது என்னோட விருப்பம், என்னோட ஜபம், இது கிறிஸ்தவத்தை விட்டு ஒழியணும். எது தெரியுமா? எப்படா நாங்க பரலோகத்துக்கு போவோம் அப்படின்றத பத்தின அந்த ஆவல். அதுக்கு பதிலா என்ன நோக்கம் இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனசுலயும் இருக்க வேண்டிய ஆவல் என்ன தெரியுமா? பவுல் மைண்ட்ல இருந்த ஆவல் என்ன தெரியுமா? அதான் அவர் சொல்றாரு, வாட் இஸ் ஹிஸ் என்னது, நான் ப்ரொக்ளைம் பண்ற மை காஸ்பல் தைரியமா சொல்றாரு. மை காஸ்பல் and the proclamation of Jesus Christ. எதுக்காக தெரியுமா? so that இங்கிலீஷ்ல அப்படி இருக்குது, தமிழ்ல நீங்க பாத்துக்கோங்க, all nations might believe and obey him. யாரையும் விடக்கூடாது. இன்னைக்கு that is what is happening today. நீங்க என்ன கண்ட்ரியாவை எடுத்துக்கோங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த புக்ஸ் எல்லாம் நான் திரும்ப உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது, விஷால் மங்கல்வாடியோட புக்ஸா இருக்கட்டும், அல்லது அவராவது ஒரு கிறிஸ்டியன் சொல்லிக்கலாம், அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த டாம் ஹாலண்ட், இப்படிப்பட்ட செகுலர் ஹிஸ்டாரியன்ஸோட டொமினியன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரு டொமினியன், எப்படி வெஸ்ட் வந்து அல்லது பைபிள் வந்து உலகத்தை இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி ஹிஸ்டாரிக்கலி எல்லா இதோட அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் அகைன் அண்ட் அகைன் இந்த பாலோட விஷயம் தான் சொல்றாங்க, ஆல் நேஷன்ஸ் ஷுட் ஒபே ஹிம். ஸோ மிஷனரிஸ் இங்க வந்து எதுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க, 2ஆம் வருகைக்கு போறது ரெடி ஆகுங்க, அங்க யுத்தம் நடக்குது, இங்க யுத்தம் நடக்குது. இன்னைக்கு துரதிருஷ்டவசமா ஒவ்வொரு நாள் நேற்றுக்கு என்ன நடந்துச்சு வரைக்கும் போட்டு அதிலேயே டைம் பாஸ் பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க. நேற்றுக்கு வரைக்கும், நேற்று வரைன்னு பால் வந்து அப்படி போட்டுட்டு இருக்கிறதுக்காக இத சொல்லல. அவர் எதுக்காக சொல்றாரு தெரியுமா? ஆல் நேஷன்ஸ் மே ஒபே ஹிம். உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களும் எதற்கு கீழ்ப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தப்படணும். அதனால நம்ம திரும்ப சொல்றோம், என்னைக்கு நம்ம அந்த லெவலுக்கு வர்றோமோ அன்னைக்குதான் மேபி நான் நினைக்கிறேன், அப்கோர்ஸ் இதை நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அன்னைக்குதான் இந்த கல்மினேஷன் ஆஃப் த கிங்டம். கல்மினேஷன் ஆஃப் த கிங்டம்னா ஆண்டோட இந்த ராஜ்யத்துடைய நிறைவு வரும். ஏன்னா ஆண்டோடைய ராஜ்யத்துடைய நிறைவு அதுதானே. ஆண்டோடைய ராஜ்யத்துடைய நிறைவு என்னது? அழகா சொல்லியிருப்பார் பவுல், தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கணும். அதான் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி என்ன பண்ணணும்? that is what is the prophecy. அது என்னது? ஹெவன் எர்த்த விட்டுட்டு ஹெவனு கொஞ்சம் பேர் போறது கிடையாது. ஹெவன்
அண்ட் எர்த் கமிங் டுகெதர். மேபி முதல் நூற்றாண்டுல பவுல் இதை எழுதும் பொழுது பரலோகமும் பூமியும் பக்கத்துல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? The day is nearன்னு சொல்றாரு. போன வாரம் பார்த்தோம். நாள் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இட் இஸ் மோர் என்னது நியர் டு அஸ். எந்த நாள்? ஹெவன் இந்த எர்த்துக்கு இறங்கி வர்ற நாள். மேபி அது எப்ப நடக்கும்னு தெரியாது. பட் த ஸ்கிரீன் ரெண்டுக்கு இடையில இருக்கிற கர்டன் வில் பி ரிமூவ். ஒன் டே ரிமூவ். எப்ப ரிமூவ் ஆகும்? ஆஸ் ஆண்டோடைய பிள்ளைகளா. ஆண்டவர் நம்மள நியூ கிரியேஷனா இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு இல்லையா? புதிய படைப்பா. அந்த ஹெவன் இந்த உலகத்துல எர்த்தும் சேரும் பொழுது எப்படி இந்த உலகம் இருக்கும், அல்ல அந்த ரிசரக்டட் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்பவே காமிக்கிறதுக்காக, அட்வான்ஸா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறாரு. நம்ம அதை ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா that curtain will be removed and heaven and earth will be together. So அப்பதான் ஃபுல்லா நிறைவேறும். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. So that is the ultimate plan. அல்டிமேட் பிளான் வந்து உலகத்தை அழிச்சு போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் ஆண்டவர் எப்ப இன்னைக்கு பிரசங்கம் பண்றதெல்லாம் பார்த்தா எப்படா இந்த சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அழிக்கலாம்னு அவர் காத்துட்டு இருக்கிற மாதிரி பேசுறாங்க. நோ, காட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் இட். நம்ம இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும், நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்க, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் அவர் கம்ப்ளீட் பண்றதுக்காக வர போறாரு. கம்ப்ளீட் பண்றதுக்காக மட்டும் இல்ல, இட் வில் எக்ஸ்டெண்ட் வித் டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பிக் டாஸ்க்ஸ், பெரிய பெரிய பொறுப்புகளோடு கூட அது கண்டினியூ ஆகுற ஒன்னு லான்ச் பண்றதுக்காக தான் அவர் ஹெவனையும் எர்த்தையும் யுனைட் பண்ண வர போறாரு. அதுக்காக தான் அவர் இறங்கி வர போறாரு. இதுதான் பிப்ளிக்கல் ப்ராஃபஸி, இதுதான் பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு எதிரான எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அன்பிப்ளிக்கல், நான் ஸ்கிரிப்சரல், சாரி நான் அன்ஸ்கிரிப்சரல். ஸோ வேதத்துக்கு புறம்பானது. ஸோ வந்து ஆண்டவருடைய அல்டிமேட் பிளான், அல்டிமேட் நோக்கத்தை நிறைவேற்றுறது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களா. சூன் சமாதான தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் பாதத்தின் என்ன பண்ணுவாரு? நசுக்கி போடுவார். ஸோ உங்கள் பாதத்தின் கீழ், ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் கீழ் அவர் என்ன பண்ணியாச்சு? அவனை டிஃபீட் பண்ணியாச்சு, கிராஸ்ல அவனை ஓவர் கம் பண்ணியாச்சு. பட் சூன் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹி இஸ் கோயிங் டு கிரஷ். ஒருவேளை நம்ம இது என்ன நினைப்போம் அப்படின்னா, 4 பிசாசை ஓட்டுறதுல, மிஷினரி ஃபீல்ட்ல போயிட்டு அல்லது வில்லேஜ்ல போயிட்டு 4 பிசாசு ஓடணும்னு சாத்தான் நசுக்கிட்டான், அதுதான் கிரஷிங்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. சாத்தான் அப்படின்றதுனா எனிமி. பாலோட கான்செப்ட் அல்லது பாலோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த எனிமி, அட்வர்சரி, எனிமி, அதான் சாத்தான். சோ இந்த சாத்தானை சீக்கிரத்துல கிரஷ் பண்ண போறாரு. யாருக்கு கீழே? அவருடைய பிள்ளைகள் மூலமா, அவருடைய பிள்ளைகள் கீழே, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மை கொண்டு அவர் அதை செய்ய போறாரு, அவர் செய்ய விரும்புகிறார். வாட் இஸ் தட் எனிமி? அவர் நிறைய எனிமிஸ் இருக்காங்க. என்ன, யாரெல்லாம், யார் எனிமி? எவ்ரிதிங் அகைன்ஸ்ட் த என்னது நாலேஜ் ஆஃப் காட். தேவனோட அறிவுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே, என்ன ஐடியாலஜியா இருக்கட்டும், அதான் பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் நாங்க கிறிஸ்துவ கீழ்ப்படுகிற என்ன பண்றோம்? சிறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்ரி ஐடியாலஜி. மேபி இன்னைக்கு வந்து அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்லுவேன், என்ன தெரியுமா? பாந்திசம்னு ஃபாலோ பண்றவங்க, அல்லது டீசம்னு ஃபாலோ பண்றவங்க, அல்லது ஏத்திசம்னு ஃபாலோ பண்றவங்க, மேபி இந்த டாம் ஹாலன் சொல்ற மாதிரி தே ஆர் ஆல், அவங்க ஏத்திஸ்டா இருக்கு, இல்லாட்ட அக்னோஸ்டிக்னு சொல்லுவாங்க. நாங்க அக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லிக்குவாங்க டீசெண்டா. பட் எல்லாருமே எதுக்குள்ளதான் வந்து வாழ வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டியன் வியூக்குள்ளதான் வந்து வாழ வேண்டி இருக்குது. பிகாஸ் எவ்ரி எனிமி, ஆண்டவருடைய உண்மை சத்தியத்துக்கு எதிராக, அதான் ட்ரூத்துக்கு எதிராக இருக்கிற எவ்ரிதிங் மஸ்ட் பி கிரஷ்ட் அண்டர் யாருக்கு? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கீழே. தட் இஸ் வை ஆண்டவர் நம்மள சத்தியத்துக்கு ஆதாரமா சர்ச் வந்து இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. ஸோ ஐ எம் கோயிங் டு கன்க்ளூட். எனிஹவ், நம்ம பார்த்து இந்த ரோமன்ஸ்ல நம்ம வழக்கமா ரோமன்ஸை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம எப்படி பார்த்திருக்கிறோம் அப்படின்றத மட்டும் நான் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். வழக்கமா எப்படி பார்ப்பாங்க ரோமன்ஸ்ல? ஆல் ஆர் சின்னர்ஸ், ஜீசஸ் என்ன பண்ணாரு? டைட் ஃபார் அவர் சின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரோமன்ஸ் முதல் 3 அதிகாரங்களையும் ஆல் ஆர் சின்னர்ஸ், அடுத்த 2 அதிகாரம் ஜீசஸோட டெத்து, 4 5 6 to 8 வந்து விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங், எல்லாமே பர்சனல். 6 to 8
அப்புறம் 8 to 11 அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் சொல்லுவாங்க. பால் வந்து டிஃபரெண்ட் இதுக்குள்ள போறாரு. எதுல? இஸ்ரேலோட என்னது வாட் அபவுட் இஸ்ரேல் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்காக கொண்டு போறான்னு சொல்லுவாங்க. 12 to 16 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா பொதுவா ரோமன்ஸ் இந்த வியூல நானும் நடத்தி இருக்கிறேன், பல முறை நடத்தி இருக்கிறேன். பட் திரும்பவும் சொல்றேன், வழக்கமா உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா முதல் 3 அதிகாரங்கள்லயே பவுல் என்ன சொல்ல விரும்புறாரு? எல்லாரும் பாவிகள். 4-5 இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால்தான் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், அல்லது நம்ம ஹெவனுக்கு போக முடியும் அப்படின்றதுக்கு வழி அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது ஹெவனுக்கு போற வரைக்கும் இந்த உலகத்துல எப்படி கிறிஸ்டியனா வெற்றியுள்ளவனா வாழ்றதுன்றதுக்கு 6-8 அதிகாரம். 8 சோ இதை நீங்க எப்படி பார்த்தாலும் நல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் தான் இதுல வரும். ஸோ இப்ப நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம 4 பிரிச்சு படிச்சோம். 1 to உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4, 5 to 8, 9 to 11, 12 to 16. ஸோ எல்லாமே ஒரே டீம்ல தான் போகுது. பால் வந்து இடையில ஒன்றும் வேற எங்கேயும் மூவ் ஆகி போகல. 1 to 4 எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னா காட்ஸ் faithfulness in keeping his covenant. இதான் மொத்த ரோமன்ஸோட இது. அவருடைய கவனன்ட், அவருடைய ப்ராமிஸ அவரு கீப் பண்றதுல கடவுள் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்திருக்காருன்றத அவர் அங்க இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிக்கிறாரு. 5 to 8 மெசையா, அரௌண்ட் மெஸ்ஸியா, இது எப்படி ஹவு இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் மெஸ்ஸியான்றத அவர் காமிக்கிறார். எப்படி இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் தாம் பூமியை அவருடைய கவனன்ட் என்னது? எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன், எல்லா தேசங்களையும் ஆஸ்வதிப்பேன், பூமி முழுசையும் ஆஸ்வதிப்பேன், பூமி முழுசையும் நான் ரெஸ்டோர் பண்ணுவேன், எர்த்தை வந்து நான் ரினியூ பண்ணுவேன். அதான் அவருடைய கவனன்ட். அந்த கவனண்ட எப்படி அவரு ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு இன்ஸ்பைட் ஆஃப் த என்னது அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் தி இஸ்ரேல். இஸ்ரேலோட அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு நடுவிலையும் அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. அது எப்படி? ஹவு? த்ரூ மெசையா. அதுதான் 8 அதிகாரம் 5 to 8. 9 to 11 அப்படிதான் இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு? அவர் ப்ராமிஸ் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள கொடுத்தாரு. 12 to 16 அந்த மெசையாவுல டிஃபைன் ஆன நியூ கிரியேஷன் இல்லாட்ட நியூ வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் நம்ம பார்த்தது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி இந்த பழைய வீடியோஸை கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஜோம் பண்ணி முடிப்போம். திரும்ப நல்ல ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய ஆண்டவரே கடைசி நாட்களிலே எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். நீர் எங்களை ஆண்டவரே வைத்திருக்கிற நோக்கத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றும்படியாய் எங்களை ஒரு முறை கூட உடைய கரத்தில் தருகிறோம். விசேஷமாய் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் நாங்கள் இந்த வருஷத்துல ரோமன்ஸை முழுவதுமாய் படிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இதுல நிறைய நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அவைகளையும் கற்றுக்கொள்ள ஞானத்தை தாரும். விசேஷம் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ரெகுலராகவும் இன்னும் வீடியோஸ் மூலமா பார்த்தும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இன்னும் தெளிவாய் இன்னும் அதிக ஆண்டவரே ஆழமாய் போதிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்துடலாம். இந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வரக்கூடிய வருஷ இறுதி நாட்களும் புத்தாண்டும் ஆசீர்வாதமானதா இருக்கும். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்காக கட்டுகிற பணியிலே ராஜ்யத்துக்காக என்னெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறீரோ அதெல்லாம் செய்ய நீர் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.